ஆல்மோஸ்ட் 3 o'clock. நான் இந்த டைமில் இப்படி ஒரு வீடியோ போடுவேன்னு நினச்சி கூட பார்த்தேன். இந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோலாம் நான் கொடுக்கவே கூடாதுன்னு தான் பிளான் பண்ணேன். ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன. இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய முன்தினம் ரொம்பவே ஒரு ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எருமசாணி விஜய். இதுக்கு நம்ம மேலே எந்த தப்புமே இல்லையே, நம்ம லீகலாக வந்து ஃபேஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் நான் வந்து பிளான் பண்ணேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எருமசாணி யூடியூப் சேனல் மூலமாக ரொம்ப பிரபலமாகி நிறைய படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நபர் தான் எருமசாணி விஜய். அவர் வந்து ஒரு பொண்ணை ஏமாத்திட்டதா வந்து அவங்க வந்து இப்போ வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கோ, இல்லைன்னா மூடிட்டு வந்து இந்த கேரக்டர் பண்ண சொல்லுடா மை. அதாவது அவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் மற்றும் ஒரு சேனல் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு அதாவது ஒரு வெப் சீரிஸ். அந்த வெப் சீரிஸை வந்து அந்த திரைக்கதை எழுதுறது வந்து இவர். அந்த பொண்ணு நடித்த வரைக்கும் அப் டு டேட் எல்லாமே அவளுக்கு அனுப்பிச்ச காசு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் கமிட்டி இருக்குது தான். எருமசாணி விஜய் அவர் தான் எழுதுறாரு. அந்த வெப் சீரிஸில் நடிக்கக்கூடிய துணை நடிகையாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் வந்து இப்போ வந்து எருமசாணி விஜய் அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு முகம்னா வந்து எருமசாணி விஜய் அவர்கள். நிறைய பேர் வந்து ஹாட்ஸ்டாரில் வந்து ஒளிபரப்பாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் இருக்குது. அந்த வெப் சீரிஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வீக்லி ஒரு 5 எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு ஹாட்ஸ்டாரில். பட்டு சேனல்ஸில் ரிலீஸ் ஆகுதான்னு தெரில. ஏன்னா நான் ஹாட்ஸ்டார்லாம் பார்க்குறேன். வெப் சீரிஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். போய் பார்க்கணுன்னா பாருங்கள், நல்லாயிருக்கும் வெப் சீரிஸு. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வெப் சீரிஸு. பட் அதில் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெப் சீரிஸோட கான்செப்டில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி உருவாகிறதா இருந்துச்சு. அதில் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக ஒரு துணை நடிகையாக இருந்தவங்க தான் வந்து இந்த மலையாள நடிகை. இவங்க வந்து இப்போ என்னென்னா, தன்னை வந்து மெயின் ஹீரோயினாக கூப்பிட்டு ஏமாத்திட்டதாகவும், இன்னும் அந்த பொண்ணு வந்து ஒரு 10,000 பேலன்ஸ் தர வேண்டியது ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு. இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்க அனுராகா. அது போக தன்னை துணை நடிகையாக போட்டாலும் தன்னோட சம்பள பாக்கி நிறையா இருப்பதாகவும் அதை தர மறுக்கிறதா இவங்க வந்து இப்போ வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்தாச்சுன்னா, அவங்க வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க. மெயின் ஹீரோயினுக்கு வந்து நாங்கள் வேறு ஆளை எடுத்துட்டோம், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, இது வந்து ஒரு மெயின் கேரக்டராக வந்துடும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிற மாதிரி. ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில் நீங்கள் ஒரு ஆளாக இருப்பீங்க, முக்கியமான ஆளாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து டெவலப் ஆகி வந்துருச்சு. நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்த வரைக்கும் அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வந்து டெவலப் ஆயிடுச்சு. பட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஒரு அக்யூசேஷன் வச்சுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொடுத்த சாப்பாடு காரணமாக எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு, நான் வந்து என்னோட சம்பள பாக்கி கேட்டப்போ அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அக்யூசியேஷன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து எதுவும் இது பண்ணல. அவங்க வந்து அதாவது ஒரு ஆளை வச்சு, அதாவது அவங்க பாய் ஃப்ரெண்டை வச்சு அந்த பொண்ணு வந்து திட்டிருக்கு எருமசாணி விஜயை. அப்போ ஃபோனை வந்து எருமசாணி விஜய்க்கு மலையாளம் தெரியாத காரணத்தால் ஒய்ஃப்ட்ட கொடுத்தாகவும், ஒய்ஃப் பேசும்போது இவங்க இந்த மாதிரி திட்டும்போது அவங்க வந்து கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கோ, இல்லைன்னா மூடிட்டு வந்து இந்த கேரக்டர் பண்ண சொல்லுடா மை. உனக்கு காசு வேணா மூடிட்டு வந்து நடிக்க சொல்லு, இல்லைன்னா அவளை வந்து பேசாமல் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு பேசாமல் போ சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதாக வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஒரு அக்யூசியேஷன் வச்சுருக்காங்க. அவங்க வந்து என் ஃப்ரெண்டு, இவங்க எப்படி பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. இப்போ எருமசாணி விஜய் தரப்புல இருந்து நேற்று இந்த வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா, நேற்று ஈவினிங் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காப்புல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் வந்து முக்கியமான ஆள் கிடையாது, ப்ரொடக்ஷன் வேற ஒரு ஆள், நான் வந்து கதை எழுதுகிறேன், அந்த கதையில் நானும் ஒரு பார்ட்டாக நடிக்கிறேன், அவ்வளோதான் இதில் எனக்கு பங்கு. இவங்க என்னன்னா, எனக்கு மெயின் ஹீரோயின் ஆடிஷனுக்கு தான் வந்தாங்க. போர்ஷன்ஸ் எல்லாமே நடிச்சிட்டாங்க. நடித்து முடிச்சக்கப்புறம் 2 months கழிச்சு தான் அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணேன். ஏன் அப்போ உங்களுக்கு தெரியல நீங்கள் சைட் ரோல் தான் பண்ண போகிறீங்க, நீங்கள் மெயின் கதையில் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பிளேயில் தான் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு தெரியாதா? பட் வந்து மெயின் ஹீரோயினுக்கு நாங்கள் வேற ஆளை எடுத்துட்டோம், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டப்போ இவங்க நடிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இப்போ சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஹீரோயின் இல்லை, எனக்கு வந்து மெயின் ஹீரோயின் தான் வேணும், இவங்க ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டாங்களா. மணி மேட்டர்ஸ், அது அவங்கள்ட்ட பேசிக்கோங்க ப்ரொடக்ஷன். நான் வந்து கதை தான் சொல்ல முடியும், என்னால் நான் கதை சொல்ல முடியும், உங்கள் கதாபாத்திரம் என்னன்னு சொல்ல முடியும், அவ்வளோ. அதனால எனக்கு மெயின் ஹீரோயின் தான் வேணும்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணதாக வந்து எருமசாணி விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ இந்த 2 தரப்பையும் நம்ம கேட்டோமா. அது போக அவங்களோட மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கார் ஓட்டிகிட்டு இருந்ததாகவும், அதனால ஃபோனை தான்ட்ட கொடுத்து பேச சொன்னதாகவும், தன்னிடம் கொடுத்து பேச சொன்னதாக அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து பேசும்போது இந்த மாதிரி அந்த நபர், அதாவது ஆப்போசிட்டில் இருந்த நபர் தன்னை பாய் ஃப்ரெண்டு, இவங்களோட பாய் ஃப்ரெண்டு, அந்த நடிகையோட பேர் வந்து நம்ம சொல்ல வேண்டாம், ஏன்னா
ஒரு ப்ராப்ளம் வரும். ஓகேவா? அதனால அந்த நடிகையோட பேர் சொல்ல, இவங்க 2 பேரும் பரிச்சயமானவங்க, இவங்க பிரச்சனை இல்லை, அதனால இவங்க பேரை சொல்லிடுவோம். அந்த இது அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசியிருக்காரு. இந்த மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க, இந்த மாதிரி இது இருக்குது, நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லும்போது, இதை வந்து எங்கிட்ட பேசாதீங்க, ப்ரொடக்ஷன் வேற ஆள், அவங்ககிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கடைசியில் இந்த மாதிரி இவர் வாய் தகராறுல அவர் ஏதோ பேசவும் இவங்க வந்து இந்த வார்த்தையை விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அவங்க தான் முதல்ல என்னை பேசுனதுங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் என்ன தெரிகிறதுனா, 2 பேர் தரப்புலையுமே தப்பு இருக்குது. இதை வந்து நம்ம இவங்க தரப்புல தான் தப்புங்கிறத வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ 2 பேர் தரப்புமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுபோக அந்த நடிகை அவர்கள் வந்து இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகி வராங்க. எடுத்த உடனே நான் கதாநாயகியை தான் நடிப்பேன், இந்த திவாகரன் ஒருத்தருக்கா நான் ஹீரோவாக தான் நடிப்பேன்னு சொன்னான். இப்போ கடைசியில் மார்க்கெட்டே போச்சு. அதே மாதிரி நான் எடுத்த உடனே கதாநாயகியாக தான் நடிப்பேன் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு துணை கதாபாத்திரங்கள் ஏற்று நடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமாக தான் இருக்கும்னு எனக்கும் தோணுச்சு. பட் இந்த வார எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்களை காட்டவே இல்லை. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அப்போ தான் எனக்கு புரிச்சு, ஓகே அதனால தான், அதாவது அது டெவலப் ஆகி வந்த ஸ்டோரி டக்குன்னு வேற ஒரு ஸ்டோரிக்குள்ளே போகுது என்னடா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகே, அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே இதுதான் விஷயம், அதனால தான் இவங்களை தூக்கிட்டாங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து கிளியர் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரிக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில. ஓகே நண்பா, இப்போ இதில் 2 பேர் தரப்பில் யார் சைடு தப்புன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது வந்து அந்த பொண்ணு வந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷூட் வந்து இல்லாத டயத்தில் அவங்க காசு கொடுக்க மாட்டாங்க. அவங்க வேறு வேறு விஷயங்களை வந்து ஏற்று நடிக்க தான் செய்யணும், வேறு வழி இல்லை. அவங்க வந்து எனக்கு ரூம் கொடுக்கல, இது கொடுக்கலன்னா அவங்க அதெல்லாம் முதல்ல பேசி எனக்கு ஒரு ரூம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும், இது பண்ணணும்னு அக்ரிமெண்ட் போட்டு வாங்கணும். இதில் வந்து தப்பு வந்து அவங்க மேலே தான் இருக்குது. ஏன்னா அக்ரிமெண்ட் போட்டு ஒரு லீகலாக நம்ம ஒரு ஒரு கம்பெனிக்கு நம்ம வந்து இது பண்ணும்போது அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டு நம்ம எல்லாத்தையுமே வாங்கி தான் ஆகணும். அதுதான் வந்து முறை. ஓகேவா? அதை பண்ணாதது அவங்களோட தப்பு. ஓகே நண்பா, இப்போ இந்த விஷயத்தில் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.